2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது திமுக அரசு ஏழை மக்களுக்கென்று எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம் என்ற வாக்குறுதி அளித்த திமுக இதுவரை ஏன் நிறைவேற்றவில்லை என கேள்வி எழுப்பினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி எனவும் தெரிவித்தார். 11 மாத காலம் வேலை இல்லை, இன்னைக்கு ஒரு சோதனையான நேரம். அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு 11 மாசம் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லா விலையெல்லாம் கொடுத்தோம்ல, கொடுத்துங்களா? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஏழைகளுக்கு என்று எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. கொண்டாந்துருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டம், அதை 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. அவளுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் உயர்த்தி வழங்குதா சொன்னாங்க, கொடுத்தாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் ஆகிட்டது. அதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு கேஸ் மானியம், இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் மாசம் தோறும் தரணாங்க, தந்தாங்களா? இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கி இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும் என்று சொன்னாங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுது, அதை மாதந்தோறும் கணக்கிடு சொன்னாங்க. கணக்கிட்டாங்களா?